வணக்கம் நண்பர்களே. மதுரையில் தாவேகாவினுடைய மாநாடு நடக்கும் அந்த இடத்தில் 100 அடி உயரத்தில் ஒரு கொடிக்கம்பம் நிறுவப்படும் என்று செய்தி இருந்தது. அந்த 100 அடி கொடிக்கம்பம், தாவேகாவினுடைய கொடி இருக்கும் அந்த கம்பம் இன்று 20 ஆகஸ்ட் மதியம் 2 மணி அளவில் ஒரு ராட்சச கிரேன் வச்சு அந்த கொடிக்கம்பத்தை நடுற வேலையில், அதை நட்டு வைக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. திடீர்னு அந்த கொடிக்கம்பம் சரிஞ்சிருக்கு. கொடிக்கம்பம் 100 அடி கொடிக்கம்பம் சரிகிறப்போ பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டுருமே அப்படின்னு அந்த ரசிகர்கள், அங்கே இருந்த தொண்டர்களெல்லாம் விலகி ஓடியிருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயமில்லை. அந்த கொடிக்கம்பம் நேராக பக்கத்தில் இருந்த ஒரு கார் மீது விழுந்திருக்கிறது. அந்த கார்லேயும் யாருலையும் இல்லை, ஆனால் கார் நொறுங்கிடுச்சு. அப்போது இவங்க இந்த செய்தியை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, மாநாடு திட்டமிடலில் பல குளறுபடிகள் இருக்கிறது என்று ஏற்கனவே நாம் பதிவுகளிட்டு வருகிறோம். இது ஒன்றும் விஜய் கட்சிக்கு எதிராகவோ இல்லை அவரை அவமரியாதை பண்ணணும்னோ அந்த செய்திகள் சொல்லலை. அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே திட்டமிடலில் குளறுபடி இருந்து கொண்டே இருக்கிறது. திட்டமிடலாம், மாநாட்டுக்கு திட்டமிடுறது, அந்த மாநாட்டுடைய பாதுகாப்பு அம்சங்களை உறுதிப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு நீண்ட அனுபவம் கொண்டவர்களை வைத்து அவர் செய்திருக்க வேண்டும். அரைகுறைகளும் எந்த அனுபவம் இல்லாதவர்களும், நான் அரைகுறைகள்னு சொன்னது எந்த அனுபவம் இல்லை, ஆனால் அரைகுறை அறிவோடு போய் அதை அணுகிறது. இப்படித்தான் விஜயை வழிநடத்துகிறார்கள். ஏதோ ஒரு கொடிக்கம்பம் விழுந்ததுக்காக அவரே இப்படி தான் வழிநடத்துகிறாங்கன்னு ஏப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டுறாதீங்க. கொடிக்கம்பம் விழுந்தது நான் வேறு எந்த அர்த்தத்திலும் சொல்லவில்லை. அந்த மாநாட்டு கொடிக்கம்பம் நடுவதில் இத்தனை குழப்பங்கள். நல்ல வேளை, நல்வாய்ப்பாக யாரும் அங்கே இல்லை. அந்த காரில் யாராக அமர்ந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? காரு நொறுங்கி இருக்குப்போம், பலத்த சேதமடைஞ்சிருக்கு. இது விஜயினுடைய மாநாடு குளறுபடி திட்டமிடலில் குளறுபடியை காட்டுகிறது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பதிவுகள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.